ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஆச்சரியம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, காதல் தோல்வியில் இருந்து வீழ்வது எப்படி. காதல் இல்லாமல் மனிதர்களால் வாழ முடியும். ஒவ்வொரு மனிதர்களும் காதலுக்காக படைக்கப்படவில்லை, வாழ்வதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களது வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் காதல் வந்து போகும், அவ்வளவுதான். பார்த்தவுடன் வருவது காதல் அல்ல, அது அந்த பருவத்தில் வருகின்ற ஒரு வித ஈர்ப்பு. அதற்காக ஏன் உயிரை விட வேண்டும்? பொழுதுபோக்குக்காகவோ பணத்திற்காகவோ உருவாகும் காதல் எவ்வளவு காலம் நீடித்தாலும் அது நிஜமான காதல் ஆகாது. இதனால் பல்வேறு இழப்புகள் ஏற்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி விடுவீர்கள். அதனால் அதனை போகிறவரை போகட்டும் என்று இழுத்து கொண்டே செல்லாதீர்கள். திடீரென்று அது உங்களையும் சேர்த்து இழுத்து சென்றுவிடும். அதனால் அந்த காதலை துண்டித்து விட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். அதுபோல் ஆழமாக காதலிக்கும் காதலன் நமது காதலுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை, அதனால் நாம் சேர்ந்து இறந்து விடலாம் என்று சொன்னால் அவர் அறிவிலி என்று முடிவுக்கு வந்துவிடலாம். அவர் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு தோல்விக்கும் அந்த பெண்ணை தற்கொலைக்கு தூண்டுபவராக இருந்துவிடக்கூடும். அவரை நம்பி பலனில்லை. காதல் தான் உலகம், அதுவே மிக சிறந்தது என்று முடிவுக்கு யாரும் வர வேண்டியதில்லை. அதற்கு அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தால் பிரிவு வரும்போது மனது உடைந்து போகும். அந்த சோகத்தில் இருந்து மீள முடியாமல் தவிக்க வேண்டியது. இதனால் தன் குடும்பத்திற்கும் உடன் இருக்கும் உறவினர்களுக்கும் மன வருத்தம் ஏற்படும். உங்கள் காதல் தோல்விக்காக குடும்பத்தினர் மனதை நோக்கடிப்பது சரியான செயலில்லை. குடும்பத்தினரை மகிழ்ச்சி அடைய வைப்பதுதான் உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். கவலை அடைய வைப்பது உங்கள் நோக்கமாக இருக்கக்கூடாது. காதல் வாழ வழி செய்ய வேண்டும், சாக வழி காட்டக்கூடாது. காதலிக்கும் போது அறிவாளியாக இருப்பவர்கள் காதல் தோல்வி அடையும் போது ஏன் அறிவற்றவர்களாக மாற வேண்டும்? மனித வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் வெற்றி தோல்வி உண்டு. அப்படி இருக்கும்போது காதல் மட்டும் எப்படி தோல்விக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும்? அதிலும் தோல்வி உண்டு. அதில் துவண்டு போகாத அளவுக்குத்தான் மனித இயல்பு இருக்க வேண்டும். காதல் ஒன்றும் மோசமானதல்ல. காதலர்கள் நடந்து கொள்ளும் முறையால் தான் மற்றவர்கள் காதலை மோசமானதாக கருதி எதிர்க்கிறார்கள். காதலரில் ஒருவர் பிரியும் போது இன்னொருவர் தற்கொலை செய்து கொண்டால் அது காதலுக்கு களங்கம். அந்த களங்கம் பெற்றோர் மனதில் நிலைத்து விடும் போது தங்கள் பிள்ளைகள் காதலித்தால் எதிர்ப்பார்கள். ஏனென்றால் அவர்களது காதல் தோற்றுவிட்டால் அவர்களும் அது போன்ற கொடிய முடிவை எடுத்து விடுவார்களோ என்று பயப்படுவார். காதலர்கள் தங்கள் காதலை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். உடல் கவர்ச்சி, ஈர்ப்பு, பணம் சார்ந்த விஷயங்களை ஒத்தி வைத்துவிட்டு காதல் ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். தங்கள் காதல் சுயநலமற்றதாக இருக்கிறதா, புத்திசாலித்தனமாக இருக்கிறதா, இருவரது நோக்கமும் எப்படி இருக்கிறது, அந்த காதலால் குடும்பத்திற்கோ சமுதாயத்திற்கோ பாதிப்பு வருமா என்றெல்லாம் பல வழிகளில் இருந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்போது அந்த காதல் தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் பாதிக்கும் என்று கருதுகிறீர்களோ அப்போதே அதை புரிய வைத்து அதிலிருந்து விலகிக் கொள்ள முன்வர வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு விலகும் பக்குவம் இல்லாதவர்கள் காதலிக்க கூடாது. அந்த நேரத்தை வேறு ஏதாவது நல்ல சேவைக்கு பயன்படுத்தலாம். நம்ம சைக் டிப்ஸ் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் உங்களை தேடி வரும். நன்றி.